இன்னும் வந்து அவங்க சட்டம் ஒரு சட்டை போடுறது கூட 80% மக்கள் அவங்க நல்லா இல்ல பேரவை தலைவர் அவர்களே, அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க சட்டம் போடுறது கூட தீபாவளி பொங்கலுக்கு போட்டப்போ அந்த அந்த ஒரு சட்டையை ஒரு வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த மக்கள் குரலா தான் நான் அங்க இருப்பேன். வணக்கம் பங்காளி. சொல்லுங்க. வணக்கம் பங்காளி. ஏன்னா உங்க உசிலம்பட்டியில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டை போடலாம்ல? உசிலம்பட்டிக்காரங்களாம் வருஷத்துக்கு ஒரு சட்டை தான் போடுறீங்கன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டசபையில் சொல்றாரு. உசிலம்பட்டி எம்எல்ஏ பங்காளி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாட்டில் லைவ் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் மரியாதை பேசுங்க. உண்மையிலே சீரியஸா போயிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதான் உசிலம்பட்டிக்காரங்களுக்கு போன் பண்ணக்கூடாதுங்கிறது பங்காளி. உசிலம்பட்டிக்காரங்களோட மரபணுவை ஆப்பிரிக்காக அங்க இருக்கிற மரபணு 50,000-60,000 முன்னா இருக்கிற அந்த எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய ஒரு எண்ணத்துல பிறந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேட்டி சட்டை எடுத்து போறேன்னு சொல்லி எப்படி கேவலப்படுத்திக்கிறீங்க பாரு அங்க இருக்கிறவங்க கூடாட்டியா? இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவாக நம்ம உசிலம்பட்டி பக்கம் நம்ம மக்கள் எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியாக இருக்காங்களா, இல்லை ரொம்ப வறுமையில் இருக்காங்க, தண்ணியே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாப்லையா? உசிலம்பட்டியில தாய்மாமன் சீர் போக பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டிலே சிறந்த தாய்மாமன் சீர் உசிலம்பட்டி தான். தாய்மாமன் சீர் கொண்டு வாராடின்னு பாட்டு இருக்க. அப்படி சீர் கொண்டு போறவன் வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டம் எல்லாம் துணி இல்லாம இருக்கான பூரா வெளி மாநிலங்களுக்கு போய் முறுக்கு போடுற கம்பெனி மும்பை அங்கிட்டு போய் போயிட்டான். கவர்மெண்ட் பயங்கர டெவலப் ஆயிட்டான். ஏதோ 1-2 இருக்கு இல்லன்னு சொல்லல, அதுக்காண்டி ஒட்டுமொத்த தொகுதியும் அவர் 80 விழுக்காடுன்றாப்ல, 80 விழுக்காடு வந்து இப்படி இருக்காப்ல அப்படின்றாப்ல. ஏங்க அவன் ஓட்டு கேட்டு போட்டுருந்தா தானங்க அவனுக்கு தெரிய போகுது. அவன் தொகுதி எங்க வரைக்கும் இருக்குன்னு சொல்லி அவனை முதல்ல கேளுங்க. அவர் வந்து இதுக்கு போஸ்ட் ஓட்ட போயிருக்காப்ல. அதத்தங்க படத்துக்கு போயிருப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல போயிருப்பேன். நான் என்ன கேக்குறேன்னா, அவரு 80% சொன்னாப்ல, உசிலம்பட்டி தொகுதி எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு, எத்தனை பூத்து இருக்கு, எத்தனை ஓட்டு, மொத்த ஓட்டு எவ்வளவுன்னு அவனை மட்டும் அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க. நம்ம பொது வாழ்க்கையில இருந்து விலகிக்குருவான். நீங்க இந்த மாதிரி இப்படி ஒரு பயங்கரமான முடிவுல எடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் பங்காளி. நான் அழைக்கிறேன் உங்களுக்கு.